சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். நீங்கள் பரம்பொருளுடன் ஒன்றுபட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை அனுபூதியில் உணர வேண்டும், அவ்வளவுதான். எதிலிருந்து இந்த உலகம் வெளிப்பட்டுள்ளதோ, எதன் மீது இந்த நாடகம் நடைபெறுகிறதோ அதுவே பரம்பொருள். உண்மையில் நாம் அவருடன் ஒன்றுபட்டவர்கள். எல்லா ஆன்மாக்களுக்கும் ஆன்மா நானே. பசு, நாய், மனிதன், அரசன் எல்லோரிலும் இருப்பவன் நானே என்பதை மகான் உணர்கிறார். உண்மையை தரிசித்த பின் உன்னிடமிருந்து இருள் அகன்றுவிடும், சந்தேகங்கள் அகன்றுவிடும், செயல்களெல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். அனைத்திற்கும் அப்பால் பொன்னிற பேரொளி திகழ்கிறது. அவரே பிரம்மம். அனைத்தையும் அறிபவரும் ஆன்மாவும் அவரே. யாருடைய இயல்பு பேரானந்தமோ, யார் மரணமில்லா பெருநிலையாக உளர்கிறாரோ அவரை முனிவர்கள் மேலான ஞானத்தின் மூலம் காண்கிறார்கள். உடம்பின் இரத்த குழாய்கள் எல்லாம் இதயத்தில் கூடுகின்றன. அந்த இதயத்தில் ஓம் என்னும் மந்திரத்தை தியானம் செய். நமது ஆன்மாவை பிரம்மத்துடன் ஒன்றுபடுமாறு செய்ய வேண்டும். நீயே அவன் என்பதை உணர்வதன் மூலம் இதை செய்ய வேண்டும். அந்த மேலான பரம்பொருள் எல்லோரின் உள்ளேயும் உரைகிறார். அவரை அறிபவன் தலையிலிருந்து விடுபட்டு முக்தி அடைகிறான். எங்கு சென்றால் மறுபடி பிறக்க வேண்டாமோ, எந்த இடத்தில் மாற்றங்கள் இல்லையோ அந்த இடத்தை அறிய மேலோர்கள் விரும்புகிறார்கள். உலகத்தை துறந்து புலன்களை அடக்க கற்றுக்கொண்டவர்கள் இறந்ததும் சூரிய கிரணங்கள் வழியாக சென்று பரம்பொருள் வாழும் உலகை அடைகிறார்கள். மாறாத இந்த பரம்பொருளிலிருந்தே பிரபஞ்சம் தோன்றியுள்ளது. முதலில் பரம்பொருளில் ஆசை எழுகிறது, பிறகு எல்லா உலகங்களும் தோன்றின. மகான்கள் அந்த பரம்பொருளை காண்கிறார்கள். அவரை காண்பதே மேலான ஞானம். பரம்பொருளுக்கு கண்கள், காதுகள், கால்கள் இல்லை. அது எங்கும் நிறைந்தது, தனியானது. அதிலிருந்தே எல்லாம் வெளிவந்துள்ளது.